ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டெக் மகேந்திரால தான் வந்து பாருங்க, உங்களுக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலா உங்களுக்கு ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் ஒரு 20,000 சேலரி வந்து வரும். ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, 30,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட் மேல், ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ டெக் மகேந்திராலருந்து பாருங்க உங்களுக்கு வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து இப்போ வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனே நீங்க வந்து 12த் நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லன்னா நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாபோட ரோல பொறுத்தவரைக்கும் பாருங்க, கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல உங்களுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க ஸ்டார்ட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இத நீங்க கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ்க்கு வந்து வரும். இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் பெர் தி ஆதார் படி உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸோ லாங்குவேஜ் என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, தமிழுங்கிறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அத ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கோ அதையும் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஸ்பீட் என்னவோ அதையும் இதில வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். சிஸ்டம் வந்து என்ன வச்சிருக்கீங்க லேப்டாப்பா இல்ல பிசியா வச்சிருந்தா, ஸோ அத நீங்க வந்து இதில சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ப்ராசஸருமே கேட்டிருக்காங்க. i3 வச்சிருக்கீங்களா? இல்ல i5 வச்சிருக்கீங்களா? இல்ல வேற ப்ராசஸர் வச்சிருந்தா அதர்ங்கிறதுல வந்து நீங்க வந்து இதில ஃபில் பண்ணிக்கோங்க. லொகேஷன் உங்க மாவட்டத்த வந்து இதில ஃபில் பண்ணணும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் வந்து ஃபில் பண்ணிட்டு, உங்களோட ஆதார் நம்பரையும் ஃபில் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா வந்து சப்மிட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு 15 டேஸ்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இமெயில் மூலியமா வந்து இன்டிமேஷன் வந்து வரும். அதனால நீங்க குடுக்கும்போது இமெயில் ஐடி வந்து கரெக்ட்டா குடுங்க. இப்ப ஆக்டிவ்ல இருக்கிற மாரி இமெயில் ஐடிய குடுங்க. அப்பதான் வந்து பார்த்தோன்னா, ஃபர்தரா வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இமெயில் மூலியமா வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவா தான் உங்களுக்கான ஜாப் வந்து வந்திருக்கு. ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா, நீங்க சப்போர்ட் பண்ற மாரி தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கு கிட்ட ஃப்ரெஷரா இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து கூடுதலா வந்து அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நெறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதில சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ஸோ உங்களுக்கு இதில வந்து குடுக்கல. ஸோ அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ட்ரெய்னிங் சேலரினா உங்களுக்கு இனிஷியலா ஒரு 20,000 கிட்டக்க ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 35,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். ஸோ ஒரு நல்ல சேலரில தான் உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வொர்க் ஃப்ரம் ஹோமா தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. ஸோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட் என்னங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இதுக்கு அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.